உங்கள் குழந்தைக்கு வெயிட் கெயின் ஆகவே மாட்டேங்குதா? நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வாங்கி கொடுத்தாலும் சரி, ஃப்ரூட்ஸு, நட்ஸு, ஹெல்த் மிக்ஸ் எதை வாங்கி கொடுத்தாலும் அவங்க சாப்பிடாம அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்களா? இதுக்கான ரீசன் நம்ம வாங்கி கொடுக்குற டேஸ்ட் மட்டும் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கிறதுனால அவங்க சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. வேற ஒரு முக்கியமான ரீசனும் இருக்குது. அவங்களோட பல்லில் இருக்கக்கூடிய சின்ன கேவிட்டினால கூட அவங்க சாப்பிடாம இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எப்படி அவங்களுடைய சின்ன கேவிட்டி அவங்களுடைய வெயிட் கெயினை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் சக்தி ஃப்ரம் டாக்டர் நீம்ஸ் டென்டிஸ்ட்ரி. பேரண்ட்ஸ் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது குழந்தைங்களுக்கு பல்வலி வந்த உடனே நம்மக்கிட்ட வந்து அம்மா பல் வலிக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு சில டைமில் அவங்களுக்கே அது என்ன வலி அப்படிங்கிறது புரியாது. ஸோ அவங்க அலறனால நமக்கும் தெரியாது. ஆனால் ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு அவங்க எதனால் அலறாங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். குழந்தைங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க. ஒரு சில ஹாட் ஃபுட்ஸ் அவங்க முன்னாடி வச்சாவே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், கேரட் அந்த மாதிரியான ஹாட் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுக்கே அவங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சில சென்சிட்டிவிட்டி ஃபுட்ஸ், அதாவது மேங்கோ, பைனாப்பிள் அந்த மாதிரி சாப்பிடும் போதும் அவங்களுக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி இஷ்யூ வரனால அதையுமே சாப்பிட மாட்டாங்க. ரெண்டு சைடும் மென்று சாப்பிடாம ஒரு சைடில் மட்டும் சீவ் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சாப்பாடு மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டே கம்மியாயிடும். இந்த மாதிரி டைமில் பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பாடு பிடிக்காம இல்லை, அந்த சாப்பாடு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஒரு சைடு பெயின் வரனால தான் அவங்க சாப்பாடை அவாய்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி டெய்லி சாப்பாட்டை அவாய்ட் பண்ணிட்டே இருந்தால் அவங்களுக்கு தேவையான கலோரிஸ் எப்படி கிடைக்கும், அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் எப்படி கிடைக்கும், நியூட்ரிஷன் எப்படி கம்ப்ளீட் ஆகும். ஸோ அவங்களுடைய வெயிட் கெயின் கம்மியாகும். வெயிட் கெயின் கம்மியாகிறதுனால அவங்களுடைய க்ரோத்தும் அஃபெக்ட் ஆகும். அதனால தான் ஓரல் ஹெல்த்தும் ஓவரால் ஹெல்த்தும் வேற வேற விஷயம் கிடையாது. ஒவ்வொரு குழந்தையுடைய ஹெல்த்தி ஸ்மைலுக்கு பின்னாடி ஒரு ஹெல்த்தி பாடி இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பண்ணக்கூடிய எல்லா மிஸ்டேக்குமே என்னன்னா, பால் பல்லு தானே, அது விழுந்து தானே முளைக்க போகுது, அதுக்கு எதுக்கு ரொம்ப கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் அப்படி கிடையாது. அந்த பால் பல் மூலியமா தான் அவங்க நல்ல சின்ன வயசுல மென்று சாப்பிட போறாங்க. சின்ன வயசுல எந்த அளவு அவங்க ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அது அவங்களுடைய லைஃப் டைமுக்கு அவங்களுடைய பாடியை ஹெல்த்தியாக வச்சிருக்கும். ப்ளஸ் சின்ன வயசுல பேசுறதுக்கு, அடுத்தது அந்த இடத்துல பெர்மனன்ட் டீத் வரதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பால் பல் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். ஸோ பால் பல்லை நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும். அதனால பால் பல்லில் அவங்களுக்கு சின்னதாக சொத்தை இருக்குன்னா அதை இக்னோர் பண்ணாமல் இமீடியட்டாக டென்டிஸ்ட்டை கூப்பிட்டு போயிருங்க. சப்போஸ் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்க்கல அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பல்லுக்குள்ளே போய் பல்லுக்குள்ளே இருக்க நரம்பையே பாதிச்சிடும். அப்போ அவங்களுக்கு சிவியரான பெயின் வரும். நைட் டைமான ஸ்லீப் பேட்டர்ன் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸ்கூல் போக முடியாமல் லீவ் எடுக்கிறது, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நிறையா வரும். ஸோ அதனால அவங்களுக்கு டூத்ல இன்ஃபெக்ஷன் ஆகி ஸ்வெல்லிங் வரதுக்கு கூட நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கேவிட்டி நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தது அப்படின்னா அந்த கேவிட்டி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம நார்மல் ஃபில்லிங் வச்சு பண்ணிடுவோம். சப்போஸ் கேவிட்டி ரொம்ப ஆழம் அதிகமாக போயிடுச்சு, குழந்தைங்களே தாங்க முடியாத அளவு பெயின் சொல்கிறாங்க, இல்லை வீக்கமாக இருக்குது அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம பல்பெக்டமி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அதாவது இந்த பல்பெக்டமி அப்படிங்கிறது உள்ள பாதிச்ச அந்த நரம்பை எடுத்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஃபில்லிங் மெட்டீரியல் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு மேலே அவங்களுக்கு ஒரு டெம்பரவரி க்ரௌன் கொடுப்போம். ஸோ அந்த டெம்பரவரி க்ரௌன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பல்லு விழும்போது அந்த க்ரௌனோட சேர்ந்தே விழுந்துடும். ஸோ அவங்களுடைய பல்லையும் நம்ம சேவ் பண்ணிடலாம். அவங்களுக்கு இதனால் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, ஸ்பீச்சும் நல்லா இருக்கும். ஃப்யூச்சரில் நம்ம அந்த இடத்த சேவ் பண்ணி வைக்கிறனால பெர்மனன்ட் டீத் எரெப்ட் ஆகிட்டு ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கான பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? ப்ரிவென்ஷன் தான். ஸோ அவங்களுக்கு எது சாப்பிட்டாலும் கார்கிள் பண்ணுற ஹேபிட்டை சொல்லிக் கொடுங்க. அதிகமான ஸ்டிக்கி ஃபுட்ஸ் எதுவுமே கொடுக்க வேண்டாம். சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே லிமிட்டடாக கொடுங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக 2 டைம் ப்ரஷ் பண்ணுற ஹேபிட்ஸை சொல்லிக் கொடுங்க. பர்டிகுலர்லி நைட் டைம் அவங்க ப்ரஷ் பண்ணிட்டு தான் தூங்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்க ப்ராப்பராக அவங்களுடைய ஓரல் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல்லில் கேவிட்டியும் வராது. ஸோ அதனால் அவங்களுடைய ஓவரால் வெயிட் கெயின்க்கோ எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. முக்கியமாக அவங்களுடைய ஓரல் ஹெல்த்தில் இஷ்யூஸ் இருக்கோ இல்லையோ கம்பல்சரி 6 months ஒன்ஸ் அவங்கள டென்டிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போங்க. ஏதாவது ஸ்டார்டிங்லேயே இஷ்யூ இருந்ததுன்னா கூட நம்ம ப்ராப்ளமை ஸ்டார்டிங்லேயே சரி பண்ணுற மூலயமா பின்னாடி வரக்கூடிய பெரிய ட்ரீட்மெண்ட்லேருந்து நம்மளால குழந்தைங்களை காப்பாற்றிக்க முடியும். ஸோ இதுக்கு மேலே டிலே பண்ணாமல் அவங்க ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டென்டிஸ்ட் கிட்ட இமீடியட்டாக கூப்பிட்டு போய் காமிங்க. அதுக்கான சொல்யூஷனை சரி பண்ணிக்க முடியும். குழந்தைங்களுடைய வெயிட் கெயின் பற்றி யோசிக்கும் போது டென்டல் ஹெல்த்தையும் மறந்துடாதீங்க. ஸோ உங்களுடைய குழந்தைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா விசிட் அவர் டாக்டர் நீம்ஸ் டென்டிஸ்ட்ரி.